தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 24/3/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிகளுக்கும் சந்தோஷத்தின் நாளாக அமைய வேண்டும் என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் யோவான் 5:20. நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக இவைகளை பார்க்கிலும் பெரிதான கிரியைகளையும் அவருக்கு காண்பிப்பார். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, இவற்றை விட பெரிய செயல்களையும் அவருக்கு காட்டுவார், நீங்களும் வியப்புறுவீர்கள் என்கின்றது. இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் மகிழ்ச்சியான வாக்குத்தத்தங்களும் என்னவென்றால், கர்த்தர் நம்மை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை எதிர்பார்த்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கின்றீர்கள். நான் கொஞ்சம் கால தாமதமாக பண்ணுவதற்கு காரணம், நீங்கள் நினைப்பதை விட பெரிய, நீங்களே ஆச்சரியப்படும் கூடிய அளவிற்கு பெரிய காரியங்களை செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன் என்று கூறி உங்களை தேற்றுகின்றார். பிரியமானவர்களே, இந்த 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது, பெதஸ்தா என்ற ஒரு குளத்தில் ஒரு மனிதன் நடக்க முடியாமல் 38 வருடமாக வியாதிப்பட்டு கொண்டு படுத்திருக்கின்றான். அந்த குளத்தை ஒரு தேவதூதன் வந்து கலக்கும் பொழுது முதலில் இறங்குபவர்கள் பூரண சுகமடைவார்கள். ஆனால் இவன் நடக்க முடியாத காரணத்தினால் தேவதூதர் கலக்கும் பொழுது அவனால் இறங்க முடியவில்லை. ஆகவே அவன் 38 வருடமாக அதே குளத்தில் நம்ம யாராவது தூக்கி உள்ளே வைத்து விட மாட்டார்களா, வியாதி சுகமாகாதா என்று அவன் வேதனையுடன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் இயேசு அந்த இடத்திற்கு சென்று அவனை பார்த்து, எழுந்திரு, உன் படுக்கை விட்டு எடுத்துக்கொண்டு செல் என்று கூறுகின்றார், நட என்று கூறுகின்றார். பிரியமானவர்களே, உடனே அவன் எழுந்து நடந்து தேவனை மகிமைப்படுத்தினான் என்று பார்க்கின்றோம். இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நாட்கள் செல்ல செல்ல இது நடக்குமா நடக்காதா, ஏன் இப்படி பிந்துகின்றது, முற்றார் உறவினர்கள் அக்கம் பக்கந்தார் எங்களை கேலி செய்கின்றார்கள் என்று கலங்கி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் நினைப்பதை விட வியப்பான காரியத்தை, ஆச்சரியப்படத்தக்க காரியத்தை நான் செய்ய காத்திருக்கின்றேன். ஆகவே கவலைப்படாதீர்கள் என்று தேற்றுகின்றார். பிரியமானவர்களை, ஆகவே கவலை விடுவோம், இன்னும் அதிகமாக இறைவனை தேடுவோம். ஆச்சரியமான அற்புதமான அனைவரும் வியக்கும் அளவிற்கு ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெபம். என் அன்பு தகப்பனை, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் நீங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக பெரிய அதிசயமான காரியங்களை செய்ய நான் காத்திருக்கின்றேன். ஆகவே இன்னும் அந்த காரியங்கள் நடைபெறவில்லையே என்று கலங்காதீர்கள் என்று நீர் கூறின இந்த அருமையான வாக்குத்தத்த வசனத்திற்காக கோடி நன்றி கூறுகின்றோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இந்த செய்தியை கேட்டு கர்த்தர் இந்த காலதாமதம் நமக்கு நன்மைக்குத்தான் என்று உம்மை அதை அந்த காலதாமதத்திற்கு உள்ள வருத்தத்தை இன்று அவர்கள் மறந்து விடுவார்கள் அப்பா. அவர்கள் இன்றிலிருந்து உமக்கு நன்றி கூறுவார்கள். நீர் செய்ய போகின்ற வியத்தகு காரியத்திற்காக அவர்கள் காத்து கொண்டு என் தேவன் அதிசயங்களை செய்வார் என்று அவர்களுடைய அவிசுவாசத்தை நீங்க செய்த இந்த வார்த்தைக்காக கோடி நன்றி கூறுகின்றோம். இன்னும் அதிகமாக உம்மை தேடுவோம், உம்மை விசுவாசிப்போம் என்று என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் ஜெபிக்கின்றார்களோ அவர்களுக்காக ஊக்கமாக ஜெபிக்கின்றோம். எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமேன்.